அதோ பார்த்துறேன். கிளம்பியாச்சு, ட்ராக் கிளம்பியாச்சு, வண்டி கிளம்பியாச்சு. ஸோ சீப் மெக்கானிக் 2 பேர், அருண் ப்ரோ ஒன்று, ஐயனார் ஒன்று. இல்லை மெக்கானிக், ஸோ கூட இருக்கணும். அருண் ஓட்ட போகிறாரு. மிஸ்டர் புல்லட் பேரும் அருண் தான். ஸோ 3 பேர் நாங்கள் இருப்போம். ஸோ ஒரு ஆள் ரைடருக்கு கூட 2 சீப் மெக்கானிக் இருக்கணும். அருண் ப்ரோ கிளம்பிட்டார். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வர வேண்டியதான். ஸோ வண்டி ரெடி. 2 டயர் இருக்குது. ஸோ அந்த டயர் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஹீலுக்கு ஓட்ட முடியாது, ட்ராக்குக்கு இதை ஓட்டணுமா. ஸோ ஹீலுக்கு வந்து இதை தான் ஓட்டணுமா, ஹீல் ரேஸ்க்கு. நம்ம வண்டியை பார்க்க போகிறோம். காலையிலேருந்து வந்து பார்க்கல. இது இண்டிகேட்டர் தான் ரெடி பண்ணாமல் வச்சுக்கிறாங்க ஷோரூமில். அப்படியே முத்த ஸோ அருண் ப்ரோ இருக்கிறாரு. ஸோ அவர் ரைடுக்கு போகும்போது அவரையும் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளால் முடிச்சு பார்ப்போம்.
வாட்டி ரேஸ் அங்கே இங்கேருந்து அங்கே போச்சு. இந்த வாட்டி பார்ப்போம் எங்கே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் வளைவு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டாண்ட் ப்ரோ, ஸ்டாண்ட் வித் யூ, ஸ்டாண்டிங் ரைட். ப்ரோ போன வாட்டம் இங்கே நடத்துனாங்க ப்ரோ. இங்கேருந்து அப்படியே போய் அதில் போனீங்க தெரியுதா பாருங்க பீச்சு. எங்கே வச்சுருக்கானுங்க? அந்த பேக்கில் போயிட்டானுங்களா? இல்லை இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வண்டிலாம் அங்கே நிறுத்திட்டு வர வச்சு இங்கேருந்து டாப்பில் அமௌண்ட்டில். எதனா லொக்கேஷன் சொன்னாங்களா ப்ரோ? ஈவெண்ட்டில் போயிட்டு பார்த்துருங்க. லொக்கேஷன் ஓல்டு லொக்கேஷன் புது லொக்கேஷன் ப்ரோ. அங்கே போய் கேட்டு வந்துடலாம் போங்க. Yeah. Is this Royal Enfield? Yes. This bike. Yeah. Go from that side. That side. Entry that side. Is there entry? No. ப்ரோ அவரே வராராம். ப்ரோ அவரே வராராம். Yield race, yeah, come. Bro, Marshall முன்னாடி போறார் ப்ரோ. நேத்து போட்டோ காட்டினல. Yeah. Straight. ஸ்டாண்டிங்கில் வண்டி ஓட்டுங்க. இந்த இடத்துலலாம் அதை கற்றுக்குங்க ஸ்டாண்ட் பண்ணி.
இங்கே போட்டிருக்காங்க ப்ரோ. அதே தான், அதே வழி தான். இங்கே வைப்பாங்க போல இருக்கு ப்ரோ. இந்த ரூட்டில் எங்கன்னா வைப்பாங்க போல. அங்கேயே சூப்பராக இன்னும் இடம் இருக்கு ப்ரோ. என்ன பாருங்க, டைம் 8:30, 10, 12. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து கையை வச்சுட்டு இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க இருந்து சிக்னல் வந்துச்சு. ப்ளவுஸ் இல்லாமல் இது இல்லாமல் வராது. ஸோ இதுதான் ட்ராக்கு. ஸோ ரைடர்ஸ் அங்கே இருக்காங்க. இங்கேருந்து ட்ராக் இதுதான். ஸோ அந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே போய் காட்டுறேன். இந்த வந்து ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வழியாக அப்படி வரணும். ஸோ ட்ராக்கெலாம் சரியில்லை. அந்த எப்போ வேணால் போய் காட்டுறேன். ஸோ இது வழியாக தான் வரணும். இப்போ வந்து இங்கே வந்துட்டு இதோட பாயிண்ட்டு முடியுது. இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரைடர் போகிறாரு, போய் பார்ப்போம் வாங்க. பழைய ட்ராக்கை பார்ப்போம் எப்படி கண்டமாக இருக்குன்னு. ஸோ பசங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. வண்டியெல்லாம் தெரியாமல் போட்டுட்டிங்கன்னா டேங்க்கு கண்டமாயிடும். ஸோ இதெல்லாம் வீல் டாப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ரூட்டு. போன வருஷம் ரூட்டு பாருங்கள், ரொம்ப டேமேஜாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரீயை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இப்படி போகிற மாதிரி இருந்தது. ஸோ இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆஃப் ரோட் டயரு நல்லா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நம்ம வழுக்க டயரு நார்மல் டயர்லாம் போட்டு வராதிங்க. ஸோ ஹைவே ரோட்டுக்கு வேணால் டயரை போடாதீங்க. ஸோ வீல் டாப் டயரு, ஆஃப் ரோட் டயர் நல்ல பிராண்டாக போடுங்க. ஸோ அதில் கையில் கீழே இறங்க முடியாது அந்த ரூட்டில். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆப்போசிட்டில் போயிடுறேன். ரொம்ப பள்ளமாக இருக்குது. சுற்றுக்காகவே அழகாக இருக்குது. ஒரு மாறி மறைக்கிற ஒரு போகாராக இருப்பாங்க. சிக்குச்சி எடுத்துக்கிட்டு வந்து மேலே வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். இறங்குறது இதுவே பரவாயில்ல, இறங்கிடலாம். அது ஏறுறதுக்குன்னா ஓகே. அதில் வந்து ஸ்டெடியாக இறங்க முடியாது, வாரி விட்டுக்கிட்டே போகும். ஸோ ரோடே ட்ராக்கே சரியில்லை. ஸோ இந்த ட்ராக் பரவாயில்ல. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து எதுக்கு வந்து அது எந்த ட்ராக்குன்னு ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. பழைய ட்ராக்குன்னு எல்லாருமே அந்த தான் கொடுத்துருக்காங்க. ஓகே.
இன்ட்ரெஸ்ட்டு வந்து இங்கே வராங்க. இங்கே இருக்குது. நம்ம அது வீடியோ ரெகுலராக கூட தெரிஞ்சிருக்கோம். நம்ம தான் எப்பயோ ஒரு வாட்டி போடுறோமே, அதனால் நல்லா இருக்குது. ரூட் நல்லா இருக்குது. பெண்டு இந்த கார் வருது பாருங்கள், இது கார் தான் ரூட்டு. ஸோ நல்லா இருக்குது, ரைட் பண்ணலாம். மேலே போகும்போது கீரை குறைச்சிக்கிறோம். நல்லா இருக்கு. வேறு சூப்பராக இருக்கு. தான் போடணுன்றாங்க, ஏதோ போடணுன்ட்டாங்க. ஆமாம் ட்ராக்ல தான் போட சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ 2-3 ஆப்ஷன் கொடுப்பாங்களே, ஏதோ மேக்ஸஸ் போடலாம். அது என்னது என்ன பிராண்டு ப்ரோ? சிஎட் ப்ரோ. சிஎட்டு தான் போடணுன்றாங்க. ஓ புதுசு இந்த அளவுக்கு வருது, நல்லா இருக்கு. சிஎட்டு அந்த ஒரு 4 தான் சிஎட்டு, மேக்ஸிஸ், அப்புறம் அப்போலோ, டிம்சன். டிம்சன். ஒரு ஸ்பெக்ட் இருக்கும் ப்ரோ. எதுக்கு அதுக்கும் எவ்வளோ இருக்கு நம்ம தூக்கிட்டே இருக்கு. வண்டியில் வரங்க எல்லாம் போட்டுருவாங்க, நம்ம எல்லாம் ட்ரெயினில் போட்டு காரில் போட்டு நல்ல விஷயம் தான். பண்ணுறது முதல்ல தானே ஃபஸ்ட்டு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ வேலை இருக்குன்னு தானே வெளியே வந்தேன். வெளியே முடியாதுடா, எனக்கு மெக்கானிக்கே கிடையாது. நான் தான் மெக்கானிக்கு எங்கள் டீமில். இவங்களோட மெக்கானிக் கிடையாது, அவ்வளோ நிற்பாங்க. அவ்வளோதான் வராங்களே, யாரும் கூட இருக்கு. அதான் சொல்கிறீங்களா 4 மணி வரைக்கும் போய் 4 மணி வரைக்கும் சரக்கு போட்டு தான் எங்கே தெரிஞ்சிருது. என் கூட இன்னொருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணி நாமும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஒரு டயத்துக்கு மேலே முடிவு பண்ணிட்டு நம்ம நல்லா குடிச்சிட்டோம், இதுக்கு மேலே போக மாட்டோம்னு சொல்லிட்டு என்னங்கிற காலில் நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் நைட்டு 2 மணிக்கு மேலே நம்மளால் முடியாதுன்ட்டு, அதனால 4:30 வரைக்கும் குடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. வாங்க சும்மா அப்படியே ஏற்றிக்கலாம் ப்ரோ. ஸ்டிக்கர் வாங்கி விட்டேன் ப்ரோ. விட்டாங்களா? எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் இல்லை அவன் எவனோ ப்ரோ ஒட்டினாங்களா ப்ரோ? அவர் ரூட் நீ பண்ணுறீங்க ரோட்னு எல்லாம் வரலையே. அவர் விட்டாங்களே ரோட்னு இல்லையா? இருக்கும். வழக்கம் போல அருண் ப்ரோ நான் தான் மொதல் வரேன். ஒருத்தர் அவர் மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தாரு. அருண் ப்ரோ பின்னாடி பின்னாடி இழுக்கணும். உங்கள் பேக் வண்டியில் பேக் வச்சிட்டேன். தேங்க்யூ ப்ரோ. போதும் ப்ரோ. பார்த்தீங்களா காட்டில் எவ்வளோ பள்ளம் பாருங்க. இந்த மாதிரி பள்ளத்தை எப்படி மூடுறது? ஸோ அதனால தான் அங்கே இருக்கிற ட்ராக்லாம் மாற்றிட்டாங்க, இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. இவ்வளோ பெரிய பள்ளம். செம்மையாச்சு. உங்கள் மேலே படம் தான் நிறுத்தினேன், என்ன வண்டி திரும்பும்.
நல்லா டர்ன் பண்ணுங்க. ப்ரோ கிட்ட அடிங்க ப்ரோ. ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஏன்னா அவ்வளோ லாங்காக போகும்போது நம்ம வெளியே போய்டுமோன்னு ஃபீல் வருது, அதுக்காக தான். ஓகே ப்ரோ. நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஸ்பீட் பண்ணி வந்து இங்கே ஸ்லோ பண்ணுறீங்களா பெண்டில், ஆமாம் ப்ரோ. அப்போ இந்த லைனில் இந்த ஸ்லோவில் அடிக்க ஆரம்பிச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. இங்கே பயப்படுறீங்க, இருங்க இந்த இடத்துல பயப்படுறீங்க. இங்கே வர பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குது. இங்கே வர பாருங்க, அங்கே போயிடாதீங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, கிட்ட வந்துடுவாங்க. அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோலாக இருக்குது பார்த்தீங்களா வண்டி, இன்னும் கண்ட்ரோலாக இருக்கும் பாருங்கள். அந்த சறுக்கவே இல்லை பார்த்தீங்களா. சூப்பர் ப்ரோ. ரொம்ப டேனிங் கிட்ட பண்ணுங்க. அவ்வளோதான், விழ மாட்டீங்க. ஆனால் அவ்வளோதான், அதே தான். டாட்டல் கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க. பேக் வீலை திருப்ப கற்றுக்குங்க, அவ்வளோதான். ஒரு கண்ட்ரோல் மினிமமாக அந்த 50% இல்லாமல் 20% கண்ட்ரோல் பண்ணி பேக் வீலை திருப்ப வச்சுக்கோங்க. அதே தான் உங்களுக்கு பேக் வீலை இப்போ திருப்புங்க. டாட்டல் கொடுக்கணும். அப்போ தான் டேன் பண்ணோம். அதான் 50% கொடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த 25% கொடுத்தீங்கன்னா லைட்டாக பண்ணிங்களே 4 வாட்டி டக்குன்னு, அது அந்த ஓவராக பண்ணால் உங்களுக்கு இது ரொம்ப சீருது, அக்ரெசிவாக இருக்குது வண்டி. அதே தான் ப்ரோ, இப்போ கூட அடிங்க பொறுமையாக. அதே தான். சூப்பர். அதே தான் டேன் பண்ணி விடும் உங்களுக்கு. மலைக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. செம ப்ரோ, வேறு லெவலு. டேனு பயங்கரம். ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க. என்ன ஒரு கிளட்ச் இப்படி லைட்டாக தட்டு, அவ்வளோதான். வண்டி. ஸோ இது என்னன்னு பார்க்காதீங்க, ஃபுட் ரேஸர் வந்து மற்ற ரைடருக்கு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க காலில் படக்கூடாதுன்ட்டு அதை டேப் போட சொல்லுவாங்க. ஸோ இதை ஒருத்தவங்க இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ப்ரோ வந்து டேப் அடித்து சேஃப்டியாக மற்ற ரைடருக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு பார்க்குறாரு. சூப்பர் ப்ரோ. வாங்க தண்ணி குடிப்போம், வாங்க போகலாம். டைம் வேஸ்ட், அதுக்கு தான் முன்னாடி பண்ணேன். நீ எதுவுமே வேணாம், நீங்க போங்க, பேரை மட்டும் சொல்லுங்க. எதுவுமே தேவையில்லை. வாங்கலாம் வச்சு தரமாட்டேன் நான் கேட்டேன். ப்ரோ 13 சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. பா
அப்படியே இருக்குது பழைய இல்லை ஆமாம், அது பழசு போன வருஷம் ஓட்டினது. அதுக்கு அதுக்கு முந்தின வருஷம் ஓட்டினது. அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அது உள்ள இருக்கு. நாட் 7 எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதுக்கு தான் முன்னாடியே போயிடணும். இந்த வாட்டி நாட் 3 அது யதார்த்தமாக கிடைச்சது. எதார்த்தமாக கிடைச்சதா? அப்போ எந்த ஊர்? ராயல் பாண்டியோட நாட் 7 இவர் தான். நாட் 7 கை சரியாச்சா? இல்லை எடுக்கிறீங்க, நல்லா இருக்குல்ல? Actually bro, I have to do some changes in the motorcycle because right now I have set up my motorcycle as per Ace the Hill. Now after this I need to go and remove the tires and change the chain sprocket to part கொடுத்துறாங்க. ஓகே, Ace the Hillக்கு நம்பர் 5 கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து போர்டு ஆடம் கொடுத்துருக்காங்க, இதான் மாட்டணும். சைடுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் உங்கள் கரெக்டாக சென்டராக மாட்டால் நல்லாயிருக்கும் வண்டி பார்க்க. நீங்கள் டைட் பண்ணிக்கங்க, எப்படி வேணாலும் டைட் பண்ணலாம். லைட்டாக லைட் பர்ஃபெக்ட் ப்ரோ, பர்ஃபெக்ட். நீங்கள் டேகை கட் பண்ணுறோம். விட்டு கட் பண்ண எப்பவுமே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு. சூப்பர். இது ப்ரோ, இதை கட் பண்ண மாட்டிங்களா? அங்கே 2 வச்சுருக்கு. கீழே போடக்கூடாது. ஆமாம். இது எங்கே ஓட்ட போகிறீங்க? இது இங்கே வரும் ப்ரோ. இங்கே வருமா? இல்லை இங்கே ஓட்டிட்டா? சைடில் ஓட்டுங்க ப்ரோ எப்பவுமே. அவர் பாருங்க, 3 அவார்டை ஒட்டி பிக்கவே இல்லை. அவர் மாதிரி கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஓட்டுங்க ப்ரோ. சரித்திரம் முக்கியம். அமைச்சரே, சரித்திரம் முக்கியம். அதுக்கப்புறம் நகம் இல்லை. இது வந்து எப்பவுமே ஒரே கான்செப்ட் தான். லைட்டாக மடக்கி அது சொல்லிக் கொடுங்க. எங்கள் ஆளுக்கு தெரியாது, ஆளு தான் வளர்ந்துட்டாப்புல. எதுவுமே தெரியல எனக்கு. அருண் ப்ரோக்கு வந்து நான் ஒரு சைடு ஓட்டுறேன். இல்லை கரெக்டாக தெரியல. நீங்கள் ஓட்டுங்க ப்ரோ. நீங்கள் இதில் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அருண் ப்ரோக்கு நான் ஒரு சைடு ஓட்டுறேன், இன்னொரு சைடு அவர் ஓட்டுறாரு. ப்ரோ இதை கொடுங்க. இப்போ நீங்கள் அதை பாருங்கள், போங்க. நீங்கள் அதை ஓட்டுங்க. மதுரை ராயல் பாண்டியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. தினேஷ் ப்ரோ வந்து நம்ம வண்டி தினேஷ் ப்ரோ, அதாவது நாட் 7 பாண்டியாவோட நாட் 7 வந்து நமக்கு அவர் கையால் கப்பு முக்கியம். கப்பு முக்கியம். நீ அடுத்து அவங்க ஒன்று இது கொடுப்பாங்க டேட்டுக்கு. பண்ணுங்க, அவர் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். இதுல ஏமா இதெல்லாம் ஒரு டெக்னிக்காமா? இல்லை எனக்கு நகம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எப்போதும் ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்படி அமைக்கிட்டு இப்படி பீல் பண்ணணும். அப்போ 2 ஆகும். ரைட்டா? How to peel a sticker. Tutorial class by Dinesh and Aynar bro. இப்போ 2 சரி. நகத்தை கடிச்சு துண்ணா கோவத்தில் சத்தமே இல்லை. என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? ஐயோ ப்ரோ, கரெக்டாக பண்ணிட்டு தலையில் ஒட்டிடுறாங்க நேரா. ஆமாம்மா. அது போன வருஷம் கொடுத்துட்டாங்கல்ல கொஞ்சம். இல்லை நீங்கள் பர்டிகுலராக கேட்டுருக்கணும். போன வருஷம் முந்தின வருஷம் 4ஆம் நம்பரு, போன வருஷம் 7. இந்த 10ஆம் நம்பருக்குள்ளே வருவாங்க தெரியுமா, ரேங்க்கு. அவர் தான் அவரு ப்ரோ. 8 மணிக்கெல்லாம் வந்து ரோங் போன் அடிக்கிறது. டேய் எங்கடா இருக்கீங்க? இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் அப்படியே அங்கே போய் மேலே முடிக்கணும். அதில் யார் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அவங்க தான் வின்னர். ஸோ டாப் 3 ஃபாஸ்டஸ்ட் பீப்புள் வில் டேக் த போடியம். அதான் ஏஸ் த ஹில். ஏஸ் த ஹில். ட்ராக் பாருங்கள் எப்படி இருக்குது, கிராவலா. இப்படி தான் இருக்குது ஃபுல் ட்ராக்கும். இதில் தான் ஓட்டணும். ஸோ செம்ம ஸ்லிப்பரியாக இருக்கும். கிளச் கண்ட்ரோல், த்ராட்டில் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவர் த்ராட்டில் பண்ணால் வண்டி ஸ்லைட் ஆகிடும். ஸோ மேலே போயிடலாம், மேலே திருப்பி கீழே வரது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இல்லை ப்ரோ, யூ-டர்ன் போட்டாங்க. யூ-டர்ன் போட்டிருக்காங்க. ஆமாம்மா, இருந்தாலும் ஸ்டீப்பாக இருக்குது. ஆமாம்மா. ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சோன்னா வண்டி வில் முன்னாடி நம்ம பெல்ட் அடிக்கும். இட் வில் த்ரோ அஸ் அப் இன் தி ஃப்ரண்ட்.
வாங்க வாங்க. ஓ ப்ரோ இது அடிக்கிறாங்க லூப்பு. அடிச்சிருக்கானா? இல்லை இல்லை இல்லை. அப்போ எல்லாமே பண்ணிடலாம். 92. ஸோ ட்ராக்கு இந்த ட்ராக் ஓட்டுறவங்களுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நேம் சொல்லுங்கள். கணபதி, அருண் கணபதி. அருண் கணபதி. ஃப்ரம் விழுப்புரம், தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஹாய் ப்ரோ. ஹாய் வெங்கட், நேட்டிவ் ஃப்ரம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஹாய் ப்ரோ, ஐ எம் மனோஜ் ஃப்ரம் ஈரோடு. என்ன பண்ணுறீங்க ப்ரோ? அது சொல்லுங்கள் ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ரோ ஆக்சுவலி நாங்கள் செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் கேம்பெயின் மாதிரி போட்டிருக்கோம், ஃப்ரீ கேம்பெயின். ஜஸ்ட் அவேர்னஸ், உங்களுக்கு எப்படி செயின் லூப் பண்ணணும், செயின் கிளீனர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் தான் எங்களோட இதில். உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். சேஃப்டியாக எப்படி பண்ணுறது? ஃப்ரீ தானே பண்ணுறீங்க? இது ஃப்ரீ லூப் தான். இது ஃப்ரீ லூப் தான். ஸோ ரைடர்ஸ்க்காக. மெயினாக ரைடர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ சொன்னார். பாய். உங்கள் வீர சாகசம் நேற்று என்ன பண்ணீங்க? கேட்பீங்களா? எதுக்கு உங்கள் பேர் கேட்பாங்க, அப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்பாங்க. மயனார் ப்ரோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. நம்பர் வாங்குறாரு, ரேஸ் நம்பரு. அந்த கிட்ட வாங்கிட்டியா? எப்போ கிடைக்கும்? சரி, நான் சொன்ன கொடுக்குறேன். சரி, நான் சொல்கிறேன். நம்பர் 22 கொடுத்துருக்காரு. ஆமாம் ப்ரோ, ஆமாம் கலங்குறீங்க. Publicity. Ace the hill. Raise the hill. Ace the hill. Ace the hill. நாங்கள் பேக்கில் எதுவும் யூஸ் ஆகும். நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுவுக்கு போகல, ரேஸ்க்கு போகல. ஸோ அப்ளை பண்ணதுக்காக நம்ம பேரை சொல்லி நம்மளோட இது வாங்கிட்டோம். லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, பரவாயில்ல ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வந்து உங்கள் வண்டியாக இல்லைங்க ப்ரோ. செம்ம ப்ரோ. ராயல் பாண்டியா டீமில் இது வரைக்கும் வீடியோ தான் எடுத்தோம். இந்த வாட்டி அங்கல்ல ப்ரோ, இதை இங்கேயே பண்ணுங்க. ஓ, ரவுண்டாகவே எடுத்து ரவுண்டாகவே நான் கட் பண்ணி வச்சிட்டேன், சிரமப்படுத்தால. சூப்பர். ஐ ஆண்ட்ராய்டர்.